ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை அதிரடியாக பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்தே அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏதாவது ப்ரொமோ வந்துருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சமாதானமாக இருந்திருக்கும். அடுத்து ஆனந்தியோட அதிரடியான மூவ் என்ன அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் ஆனந்தி செம சூப்பராகவும் ஸ்மார்ட்டாகவும் குமரன் சொன்ன ஐடியாவை வச்சு வீராவை அப்படியே மண்டையை குழப்பி விட்டாங்க. வீரா வந்து அவங்களோட உண்மையான கேரக்டரை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க. சமுதாயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீரியல் படம் அப்படிங்கிறது வந்து எப்போயுமே சமுதாய உணர்வை அதாவது அந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே எல்லாத்தாலையும் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். ஒரு சில விஷயம் பார்க்கும்போது நமக்கே இரிட்டேட்டாக இருக்கும். அது ஏற்கனவே கூட நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம். அதாவது அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவங்களை எப்படி ஏமாத்துறது, அடுத்தவங்களை எப்படி கெட்டது செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் விளக்கமாக சொல்ல விரும்பல. அந்த மாதிரிலாம் படத்தில் சினிமாவில் காட்டுறதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப மோசமான விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் பார்த்து அதாவது எச்சரிக்கையாக இருக்க அவங்க நபர்கள் கொஞ்சம் அப்படின்னாலும் அது மாதிரி பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டால் அது பெரிய ஆபத்தாக தானே முடியும். சரி, இப்போ அந்த மாதிரிலாம் அரசியல் நம்ம பேச வேணாம். பேசினோம்னா அப்புறம் நம்மளே ஏதாவது பிடிச்சி திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா உண்மையிலுமே அதை நான் வந்து விரும்புகிறதே இல்லை. எப்போயுமே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு எரிச்சலாக தான் வரும். சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், அந்த மாதிரி கெட்ட விஷயத்தை காட்டுறது. ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கடந்த அதாவது ஒரு வாரமாக பார்த்தா கதை சும்மா ஆனந்தி தெறிக்க விட்றாங்க. அதுவும் லாஸ்ட் எபிசோட்லலாம் ஆனந்தி அந்த மொழியை உருட்டி வீரா பயங்கரமாக நடிக்கிறாங்க. அப்படின்னு இருந்தாலுமே எனக்கெல்லாம் 2 நாளாக பயங்கர இன்ட்ரெஸ்ட். இன்னும் 4-5 வீடியோ பேசி போடணும்னா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கள போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா இப்போ கூட பாருங்கள், தேவையில்லாத என்னென்னமோ பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஆர்வத்தில். அப்போ பார்த்தா ஆனந்தி வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக நடித்தாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன கதை அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இப்போ எப்படி பார்த்தாலும் வீராவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். வீரா இனிமேல் வெளியில் வர முடியாது. வீராவோட கேரக்டரை கொஞ்ச நாள் காட்ட மாட்டாங்க. அடுத்து வந்து ஆனந்திக்கு சூப்பரான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் போது ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. ஆனந்தியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வீரா வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்பப்போ நம்மளை கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் பண்ணுறதுக்காக வேணால் வீராவை கொஞ்சம் காட்டலாம் அப்படிங்கிறத மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன். வீரா இதுக்கப்புறம் வர அவதாரம், அதாவது இதுக்கப்புறம் வர கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஹேர் ஸ்டைலாம் மாற்றி அல்லது வேறு ஏதோ மாதிரி வேறு கேரக்டரில் தான் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஆனால் அது அப்புறம் தான். சரி, அதுக்கு முன்னாடி என்னம்மா கதை கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்து பார்த்தா குமரன் ஆனந்தியோட லவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பக்கத்து ஒரு வில்லி இருக்காங்கல்ல, அதாவது வந்து குமரனோட பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆனந்த் வந்து ஆனந்தியை தான் லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு இடைஞ்சலாக குமரன் வராங்க அப்படின்னு இந்த கதையை கொஞ்சம் ஓட்டுவாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ ஆனந்த் இப்படி அதாவது குணவதியை தான் லவ் பண்ணுவாங்க, குணவதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இதை கொஞ்சம் நாளைக்கு இப்படி ஓட்டுவாங்க. இப்போ குமரன் ஆனந்தியோட கதை லவ் இவங்க இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னென்னா, இப்படியெல்லாம் போனாலும் இவங்களோட கல்யாணம் அப்படி இப்படிங்கிற மாதிரி நெருங்கி வரும்போது மறுபடியும் வீராவோட ரீஎன்ட்ரி இருக்க தான் போகுது. இப்போ அடுத்து தொழில் இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நார்மலான சீரியல் கதையை இனிமேல் அடுத்து காட்டுவாங்க. இவ்வளோ பரபரப்புக்கு கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோரி வந்து சும்மா அடித்து பறக்க விட்டு தெறிக்க விடுவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஆனந்திக்கு சூப்பரான ஒரு தீர்ப்பு கிடச்சிருச்சு. அதுக்கு காரணம் குமரன் சொன்ன ஐடியா அப்படிங்கும் போதே இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்க போது. யாராக இருந்தாலுங்க விட்டுறக்கூடாதுங்க. அது யார் தப்பு பண்ணாலும் சரி தான். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தான். அது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதுக்குண்டான விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறத செம்ம சூப்பராக காட்டியிருக்கிறாங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரொமோவாது இன்றைக்கி கொடுத்துருப்பாங்களேன்னு சொல்லி நானும் காலையிலேருந்து ரொம்ப ஆர்வமாக தான் உட்காந்துருக்கேன். ப்ரொமோ எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி எதுவும் ப்ரொமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வர ஸ்டோரி செம்ம சூப்பராக. ஏன்னா இப்போ அந்த ஈபிக்காரர் வந்து எந்த உண்மையும் சொல்ல முடியாது. சொன்னால் அவங்க வீட்டுக்காரமாக பிடிச்ச கோர்ட்லேயே வச்சு மொத்தி விட்டுருவாங்கல்ல. இப்போ ஈபிக்காரர் வந்து நிற்கிறாருல, நான் வந்து உண்மை கொண்டு சொல்கிறேன்னு ஜெயக்குமார் ஏதாவது பேசினாருன்னா வாய் மேலே அவங்க வீட்டுக்காரமாக லட்சுமி போட்டு சாத்தி விட்டுருவாங்க. கூட அவங்க குழந்தையும் வந்திருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிற உண்மைலாம் எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாது. உண்மையும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஆனந்திக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். அதே நேரத்தில் வீரா வந்து நல்லபடியாக ஜெயிலுக்கு போய் சாம அடைச்சி வைக்கணும். அவ்வளோதான் அப்படிங்கிறதான் நம்ம அடுத்து எதிர்பார்க்குற கதை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நல்லது நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.